அதிமுகவை ஒட்டுமொத்தமாக சோழிய முடிக்கிறது தான் வந்து பிஜேபி விஜய் மூலமாக நடத்துது. பிஜேபியால் டைரக்டாக என்ட்ரி ஆக முடியாதுன்றத அவங்க உணர்ந்துட்டாங்க. அப்போ விஜய் மூலமாக தாவேகா மூலமாக அவர்களது கனவுகளை நனவாக்கணுன்றது தான் அவங்களுடைய எண்ணம். ஸோ தாவேகா மூலமாக இப்போ வந்து ஏடிஎம்கேல பிளவை கொண்டாண்டாங்க. ஸோ இதை வந்து அங்கீகரிப்பாங்க. இவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. கொடுக்க வச்சு இவங்களே ஊழல் பண்ண வைப்பாங்க. யார் இந்த ஊழல் பண்ண அமைச்சர்கள் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. இவங்க ஒரு லெவலுக்கு ஊழல் பண்ணி வரும்பொழுது இவங்கள ஓச்சிட்டு அடுத்து திமுகவை ஓச்சிட்டு அதுக்குள்ளே பிஜேபியை வந்து அண்ணாமலையை வச்சு ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. ஸ்ட்ரென்தன் பண்ணி இந்த இங்கே போட்ட 35% ஓட்டை அண்ணாமலைக்கு வந்து கூட்டம் வர்றதா காமிப்பாங்க. கூட்டத்தை பில்டப் பண்ணி காமிச்சு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அண்ணாமலை வந்து எல்லாத்தையும் எதிர்ப்பார். யார் டிவிகே ஃபுல்லாக எதிர்ப்பார். எதிர்த்து பேசிகிட்டே வருவார். டிவிகே எதிர்த்து களமாட்டிகிட்டே வருவார். திமுக பேச முடியாமல் போய் அதிமுகவை ஒன்றுமில்லாமாக்கி அப்போ அண்ணாமலை களத்தில் இறங்கி வரும் பொழுது திமுக எதிர்த்து களமாடக்கூடிய கட்சி பிஜேபின்ற ஒரு 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 பிம்பம் கட்டமைக்கப்படும். அப்போ அந்த பிம்பத்தை வந்து பிஜேபி கட்டமைச்சு இவங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்க மாதிரியே காமிப்பாங்க. ஆனால் அவங்க பிஜேபியினுடைய இன்னொரு பினாமி தான் தாவேகா. அப்போ எந்த நேரமும் அடுத்த எலெக்ஷனில் காங்கிரஸ் கூட வச்சுருக்காங்கல்ல. யார் தாவேகா. இப்போ காங்கிரஸ் கூட வச்சுட்டா காங்கிரஸை ஜெயிக்க விடுவாரா அமித்ஷா? விடுவாரா? 2029 காங்கிரஸை வச்சுக்கிட்டு நீங்கள் எம்பி எலெக்ஷனில் சோழியை முடிச்சு விட்ருவாரு. எம்பி எலெக்ஷனில் வந்து பிஜேபி ஜெயித்து விட்டது என்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு அவங்க ஜெயிப்பாங்க. அடுத்த எலெக்ஷனில் 31 எலெக்ஷனில் பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொள்கை வழியில் நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர். அவர் வந்து காலத்திலும் பிஜேபியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதில் அவர் தெளிவாக இருக்கார். ஆனால் காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக காங்கிரஸை அவர்கள் மன்னிக்க மாட்டார்கள். அகில இந்திய அளவில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணதே திரு மு.க. ஸ்டாலின் தான். அந்த நன்றியுணர்வு கூட இல்லாமல் திமுக தோற்பதற்கு காங்கிரஸ் வந்து தாவேகா பக்கம் நின்றதன் காரணமாக இன்றைக்கு திமுக தோற்றிருக்கிறது. எனவே காங்கிரஸினுடைய சாப்டர் தமிழ்நாட்டில் க்ளோஸ். இனி எந்திரிக்க முடியாது. ஏன்னா காங்கிரஸ் வந்து தாவேகாவிடம் இருக்கும் வரை தாவேகா அடுத்த தேர்தலில் ஜெயிக்க முடியாது.